ஆகுது. நான் வந்து 7 இயர்ஸாக சிலம்பம் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து நிறைய காம்படிஷன்ஸ் போயிருக்கேன். ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல், இப்போது இன்டர்நேஷ்னல் வந்து போயிட்டு வந்திருக்கேன். மலேசியாவில் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டு இங்கே இந்தியா காரப்பாக்கமில் நடந்தது. அதில் வந்து 4 கோல்டும் ஒரு சில்வர் அடித்தேன். அப்புறம் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு வாங்கினேன். இப்போ வந்து மலேசியாவில் வந்து குவாலம்பூரில் வந்து ஏஷியன் சிலம்பம் கோர்வை ஓப்பன் சாம்பியன்ஷிப் நடந்தது. அங்கே போயிட்டு ஒரு கோல்டும் பிரான்ஸு அப்புறம் பெஸ்ட் பிளேயர் வாங்கினேன். நான் இங்கேருந்து இந்தியா சார்பாக போன நிறைய பேர் ப்ரைஸ் வாங்கினாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. இங்கே இந்தியாவில் நடந்த விட அங்கே வந்து எல்லாரும் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தியா 4 கண்ட்ரி கலந்துச்சு. எல்லாருக்கும் ஈக்குவலாக செஞ்சோம். நிறைய பேர் நல்லா செஞ்சாங்க. இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து ரொம்ப டஃப்பாக ஓகே ஈஸியாக தான் இருந்தது. நாங்கள் எல்லோரும் நல்லா பண்ணோம். என் பெயர் சி. செல்வம். இந்திய சிலம்ப கோர்வை கழகத்துடைய தலைவராக இருக்கேன். கடந்த 10-11 2 நாட்கள் மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டில் எங்களுடைய மாணவர்கள் 32 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் முழுவதும் இருந்து ஒரு 10 மாவட்டத்திலேருந்து எங்கள் மாணவர்களை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். சிறப்பாக நடந்த போட்டியில் அதிக மாணவர்கள் நல்ல ப்ரைஸ் அடித்தாங்க. இங்கே நடக்கிறத விட அங்கே இன்னும் நல்லா நடந்தது. அதில் எங்கள் மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த ஆண்டு இல்லாமல் அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த போட்டி நடக்குது. அதில் இன்னும் அதிகமான மாணவர்களை நாங்கள் கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணி இதுக்கப்புறம் கடினமான பயிற்சி எடுத்து கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்கோம். இத்தனை மாணவர்கள் இத்தனை ப்ரைஸ் அடித்தது வந்து எங்கள் இந்திய சிலம்ப கோர்வை கழகத்துக்கு மிக சந்தோஷமான ஒன்றாக இருந்தது. அடுத்த கட்ட நோக்கம் என்னென்னா, இந்த தமிழ்நாட்டு அரசு வந்து இன்னும் சிலம்பத்துக்கு வந்து எந்த கழகத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கல. நாங்கள் முன்னாடி இருந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தில் நானும் ஒரு நிர்வாகியாக இருந்தேன். அதில் வந்து கலைச்சிட்டாங்க, அந்த சங்கத்தை கலைச்சிட்டாங்க. வேறு எந்த சங்கத்துக்கும் அங்கீகாரம் கொடுக்கல. அரசாங்கம் வந்து பதிவு பண்ண சங்கத்துங்களை ஒருங்கிணைச்சி ஒரு தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து, ஏன்னா தமிழ்நாட்டு லெவலில் வந்து அதிக மாணவர்கள் இன்றைக்கி இருக்கிற ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சிலம்பத்தில் தான் அதிக மாணவர்கள் பயிற்சி பெற்று வராங்க. அதில் அவங்கள இன்னும் ஊக்குவித்து அதை ஒரு சங்கமாக நிர்ணயித்து தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்துக்கு மீண்டும் அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா மாணவர்களுக்கு இன்னும் உற்சாகமாக பயிற்சி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.